நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 2 பேரும் ஏதோ ஜிம்முக்குள்ளே வந்துடுறாங்க. டக்குன்னு பார்த்தா கதவு தானாக முடிக்குது. சரி திறன்னு சொல்லிட்டு இந்த பசங்க கத்திக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே பார்த்தா 4-5 பேர் எலி மாரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க. இந்த ஃப்ளோர்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும். இந்த ஃப்ளோர் வந்து என்ன பண்ணுவோம்னா, இங்கேருந்து ஒரு பூனை வரும், அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு முடிஞ்சா தப்பிச்சுங்கடா அப்படிங்கிறப்ப டக்குன்னு ஒருத்தன் எலிவாசம் போட்டவங்களாம் அந்த பூனை நிற்கிது. எலிவாசம் போட்டவங்களாம் திங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தள்ளிட்டு இருக்கிறப்ப இங்கே நம்ம ஹீரோ நிற்கிறான். இவனை ஒன்றுமே செய்யலை அந்த பூனை. என்னென்னு பார்த்தா அவன் எலிவாசம் போடவே இல்லை. டக்குன்னு அங்கே ஒரு பொண்ணு பயந்துக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே பந்து மாதிரி வருது. அந்த பந்தத்துக்கு அந்த பேஸ்கெட் பால் இது இருக்குல்ல, அந்த பூனையோட கழுத்தில் அதை போட்டால் அந்த கேம் முடிஞ்சிடும்னு அந்த பையன் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அந்த பந்தை இங்கே போடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வரான். அந்த பந்தை இங்கே போடுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு தப்பாக ஒத்திஞ்சு அந்த பந்து கரெக்டாக போகிறப்ப டக்குன்னு அந்த பூனை பிடிச்சி அந்த பையனை அடிச்சு பிடிது. அந்த பையனும் அடி வாங்கி அப்படியே படுத்துட்டான். திடீர்னு எல்லாரும் ட்ரெஸ்ஸை கட்டிங்க, இல்லைன்னா தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு இருக்காங்க அரைகுறையாக. ஒரு பொண்ணு மட்டும் அப்படியே நிற்கிறப்ப டக்குன்னு அந்த பூனையை கவிடுது. டக்குன்னு அந்த பூனை மறுபடியும் இன்னொருத்தனை தாவி பிடிக்க வரப்ப அந்த பூனை ஷாக்கில் இருக்கிறப்ப பந்து அவகிட்ட வருது. அந்த பந்தை அவள் தூக்கி போடணும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அந்த பூனை டக்குன்னு கிட்ட வந்துடுது. கிட்ட வரப்ப இன்னொருத்தன் என்கிட்ட வா பூனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் திசை திருப்பான் அந்த பூனை அந்த பொண்ணுகிட்டேருந்து. அந்த பூனையே இந்த பக்கம் அந்த பையனோட துரத்திக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பையன் அங்கே ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறான், பூனையோட ட்ரெஸ்ஸை. சரி இங்கே வான்னு சொல்லிட்டு அந்த சட்டையை கழட்டிடுறான். கழட்டினோடனே அந்த பூனை ஒன்றுமே செய்யவே இல்லை. மறுபடியும் அந்த இன்னொருத்தன் போகிறப்ப அந்த பூனையை இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறப்ப அங்கே போகாத அப்படிங்கிறப்ப இந்த செல்வா அவன் வாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த பூனையோட முதுகில் ஏறி அந்த பூனை முதுகில் கிச்சு கிச்சி முட்ட ஆரம்பிச்சிடும். அதை சாப்பிட்டா இருக்கிறதுனால அந்த பூனையும் கூச்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்கிது. அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறப்ப எல்லோரும் முதுகில் சுரண்டி விட்றாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அதை சிரிச்சுக்கிட்டே இருக்கு. டக்குன்னு அந்த பூனையுடைய பந்து இருக்குல்ல, அந்த பெல்லு, அது ஒரு எலி வாசம் பிடிச்சினவன் அந்த பந்தை போட்டுருங்க, இல்லைன்னா நீங்கள் எந்த தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறப்ப அந்த பந்தை எடுத்துக்கிறான். அவங்களும் இவங்க சண்டை போட அந்த பூனை பார்த்துருது. இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்னு